இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே இப்போது மோசமான உறவு நிலவி வருகிறது. இதற்கிடையே வங்கதேசத்திலிருந்து இப்போது அமெரிக்காவுக்கு திடீர் மெசேஜ் பறந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் நெருங்கிய சகாவாக கருதப்படும் எலோன் மாஸ்கிற்கு வங்கதேச தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அனுப்பியுள்ள கடிதம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. கடந்த காலங்களில் இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இடையே மிக சிறப்பான உறவு இருந்து வந்தது. ஆனால் அங்கு எப்போது ஷேக் ஹசீனாவின் அரசு கவிழ்ந்ததோ அப்போது முதலே இரண்டு நாட்டு உறவு மோசமடைய தொடங்கிவிட்டது. வங்கதேசத்திற்கு இப்போது முகமது யூனுஸ் தலைமை ஏற்றுள்ள நிலையில் அங்கு மத சிறுபான்மையினராக உள்ள இந்துக்கள் மீது தாக்குதல் தொடர்கதையாகியுள்ளது. இதனால் இரண்டு தரப்புக்கும் இடையே உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வங்கதேசத்திலிருந்து திடீரென அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் பறந்திருக்கிறது. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதாவது வங்கதேசத்தில் உள்ள இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் பேராசிரியர் முகமது யூனுஸ் ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் எலோன் மாஸ்கிற்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். எலோன் மாஸ்கை டாக்காவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ள முகமது யூனுஸ் வங்கதேசத்தில் ஸ்டார்லிங்க் சேவையை தொடங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்டார்லிங்க் தொழில்நுட்பம் மூலம் வங்கதேச இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு கிடைக்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறும்போது, ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைக்க இருவரும் இணைந்து வேலை செய்வோம். வங்கதேசத்தின் உள்கட்டமைப்பில் ஸ்டார்லிங்கை கொண்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். குறிப்பாக வங்கதேச இளைஞர்கள், கிராமத்தில் வசிப்போர், பெண்கள், பின்தங்கிய சமூகத்தில் இது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முகமது யூனுஸ் தனது உயர் பிரதிநிதி கலீலுர் ரஹ்மானிற்கும் இது தொடர்பாக உத்தரவிட்டுள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ் குழுமத்தோடு இணைந்து பணியாற்ற தேவையான அனுமதிகளை விரைந்து வழங்கவும் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் தேவையான அனைத்து அனுமதிகளையும் விரைந்து வழங்கி அடுத்த 90 நாட்களில் வங்கதேசத்தில் ஸ்டார்லிங்க் சேவை தொடங்கப்படுவதை உறுதி செய்யவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். முன்னதாக கடந்த வாரம்தான் ஸ்டார்லிங்க் சேவை தொடர்பாக எலோன் மாஸ்குடன் முகமது யூனுஸ் உரையாற்றியிருந்தார். அப்போதே தேவையான வசதிகளை வழங்க முகமது யூனுஸ் உறுதி கொடுத்தார். எலோன் மாஸ்கிற்கு வங்கதேசத்தில் தனது சேவைகளை விரிவுபடுத்த ஆர்வமாக இருப்பதாக குறிப்பிட்டார். எலோன் மாஸ்கிற்கும் ட்ரம்பிற்கும் இடையே நல்ல உறவு இருப்பது அனைவருக்கும் தெரியும். வங்கதேசத்திற்கு ஸ்டார்லிங்க் டீல் ஓகே ஆகும் பட்சத்தில் ட்ரம்ப் நிர்வாகம் கூட வங்கதேச விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றும் என்றே தெரிகிறது. அதே நேரம் இதனால் இந்தியாவுக்கு எந்த ஒரு சிக்கலும் வராது என்றும், ட்ரம்ப் மோடி நல்லுறவு என்பது இதனால் பாதிக்கப்படாது என்று கூறுகிறார்கள் சர்வதேச வல்லுநர்கள். எலோன் மாஸ்க் பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வரும் சூழலில் அதில் முக்கியமானது ஸ்டார்லிங்க். இந்த ஸ்டார்லிங்க் அவரது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனமாகும். சேட்டலைட் மூலம் இணைய சேவை வழங்குவதே ஸ்டார்லிங்கின் நோக்கம். அதாவது வழக்கமான டெலிகாம் நிறுவனங்கள் குறிப்பிட்ட தூரத்திற்கு ஒரு டவரை வைத்து அதன் மூலம் இணைய சேவையை வழங்குவார்கள். ஆனால் ஸ்டார்லிங்கிற்கு அது போல டவர் எல்லாம் கிடையாது. நேரடியாக விண்வெளிக்கு சேட்டலைட் அனுப்பி அதன் மூலமே இணைய சேவையை வழங்கும். டெலிகாம் நிறுவனங்களால் கிராமப்புற பகுதிகளில் இணைய சேவை வழங்குவதில் சிக்கல் இருக்கும். ஆனால் உலகில் எந்த ஒரு மூலைக்கும் ஸ்டார்லிங்க் மூலம் இணைய சேவையை வழங்க முடியும் என்பதே இதன் சிறப்பம்சம். இந்த நிலையில்தான் வங்கதேசத்திற்கு எலோன் மாஸ்க் விசிட் அடிக்கிறாரா என்ற ஒரு பெரிய கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. ஒருவேளை இது தொடர்பான பேச்சுவார்த்தை வெற்றியடைந்து ஸ்டார்லிங்க் இணையதள சேவையை எலோன் மாஸ்க் வங்கதேசத்துக்கு வழங்கக்கூடிய பட்சத்தில் அது அந்த நாட்டுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். அவரது நிறுவனத்தின் இணையதள சேவை என்பது சேட்டலைட் மூலம் வழங்கப்படும் என்பதால் அனைத்து இடங்களிலும் அந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதனால் வங்கதேசத்துக்கு எலோன் மாஸ்கால் அதிர்ஷ்டம் அடிக்கிறதா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. தற்போது எலோன் மாஸ்கின் ஸ்டார்லிங்க் இணையதள சேவை என்பது நம் நாட்டில் பயன்பாட்டில் இல்லை. மாறாக அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, பிரான்ஸ், நெதர்லாந்து, டென்மார்க், போர்ச்சுகல், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் நடைமுறையில் உள்ளது. வங்கதேசத்துக்கும் இந்த வசதி கிடைக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்டார்லிங்க் இணையதள சேவையை பெற்ற நாடுகளின் பட்டியலில் வங்கதேசமும் இணையும் என்பது குறிப்பிடத்தக்கது.